श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் சித்த வஸ்துல தான் விற்பத்தி வரும் அப்படின்னு சாதிச்சார். முதல்ல அவன் காரிய விஷயத்துலதான் விற்பத்தி வரும்னு சொன்னான். இப்போ 2-3 ஸ்லோகங்கள்னால சித்த வஸ்துக்கள்ல கூட விற்பத்தி வரும். ஏன்னா லோக அனுபவத்தை வச்சுட்டுதான் எதையும் சொல்லணும். ஒரு சாஸ்திர வசனமே உண்டு, லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. அனுபவத்தை வச்சுட்டுதான் எல்லாம் சொல்லணுமே தவிர்த்து நாம ஒண்ணு கல்பிச்சு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால லட்சியானுகுணம், லட்சியம் என்ன எப்படி இருக்கோ அதை கொண்டு லட்சணம் சொல்லணும். அதாவது தலைக்கேற்ற குள்ளாவுக்கு குள்ளாவுக்கேற்ற தலை கிடையாது. அந்த மாதிரினா அதனால அனுபவம் அப்படி இருக்கு அப்படின்னு சாதிச்சாரு. அதுக்கு மேல இப்ப என்ன பண்ற, இது முதல் விற்பத்தி. அதுல நீ காரியம் சித்தம் அப்படி என்னவோ சொல்லிட்டு போலாம். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. இது பொதுவாக 2வது யுத்தத்தி 3வது யுத்தத்தின்னா எல்லாருக்கும் சுலபமா எல்லாத்துலயும் வரும், சுலபமா இருக்கும், எல்லா வழியினாலையும் வரும். அது இப்படிதான் வரும் அப்படின்னுட்டு நியமம் பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, கொச்சமங்கலம் சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். இது சக்தி கிரகம் எப்படி வரும், சக்தியை கிரகிக்கிற, சக்தினா உற்பத்தி, ஒரு பொருளுக்கு ஒரு சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு கிரகிக்கிறது எப்படி அப்படின்றத சொல்லும் பொழுது, சக்தி கிரகம் வியாகரணோபமான ஓஷாப்த வாக்கிய வியவஹாரதஸ்ய வாக்கியஸ்ய சேஷாத் விவருதேர் வதந்தி சமநித்யதா சித்தபதஸ்ய விருத்தா. சித்தபதம் இருக்கே, சித்த பதத்திற்கு எப்படிலாம் அர்த்தம் வரலாம், எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். நாம அதுக்கு மார்க்கம் எத்தனை அப்படின்னு வியாக்கரணத்தினால தெரிஞ்சுக்கலாம், உபமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், கோஷம் நிகண்டு அதனால தெரிஞ்சுக்கலாம், ஆப்த வாக்கியம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், விருத்த விவகாரம் அதனால தெரிஞ்சுக்கலாம், வாக்கிய சேஷத்தினால, வியாக்கியானத்தினால, சாநித்தியத்தினால, எப்படி 8 விதமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. அத பார்த்தா வியாகரணத்துல சக்தி எப்படி அப்படின்னாக்க, பவதி அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். பவதி அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, வியாகரண சாஸ்திரம் சொல்லி கொடுத்திருக்கு. அந்த பவதிங்கிறது வினைச்சொல், கிரியாபதம். அதற்கு பூ சப்தாயாம் அப்படின்னு அர்த்தம். பூன்ற தாத்து அது சப்தாயாம் இருத்தல், இருத்தல் அப்படின்ற அர்த்தத்துல அது வரும் அப்படின்னு வியாகரணம் சொல்றது. இந்த மாதிரி பல சொற்கள், எல்லா கிரியாபதங்கள், எல்லா பதங்களும் கிரியையில இருந்தே உண்டாகிறது. பொதுவா இன்னைக்கே சொன்னோம், ரமயத்தின்னு சொன்னாக்கா ரமயதி இது ராமஹா, ராமன் சொன்னா ரமயதி அப்படின்னு சொல்றோம். ரமான்னாக்கா ரமயதி இது ரமா அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி கிரியாபதத்தினால விற்பத்திய சொல்லி அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். எது வியாகரணத்தினால தெரிந்து கொள்வதை கூறுகிறது. அதுக்கப்புறம் உபமானத்தினால கூட சரி, அத மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லணும். பசுமாட்டை பார்க்கலாம் லோகத்துல, இவனுக்கு பசுமாடுன்னு சின்ன வயசுல பார்த்திருக்கான், தெரிஞ்சிருக்குது. ஆனால் கவயம்னு ஒண்ணு ஒரு வஸ்து இருக்கு, ஒரு மிருகம் இருக்கு, நம்ம பார்த்தது இல்லை. கோவை பார்த்திருக்கான், பசுமாட்டை பார்த்திருக்கான், ஆனால் கவயத்தை பார்த்ததில்லை. இவன் ஒரு வனத்துக்கு போறான், காட்டுக்கு போகும்போது அந்த கவயன்ற மிருகத்தை பார்க்கறான். அதை பார்க்கச்சே இவனுக்கு என்ன ஞாபகம் வருது, இதை பார்த்தா கோ சதுருஷோ கௌ, அதாவது கோ சதுருஷோ கவயகா அப்படின்னு வருது. பசுமாட்டுக்கு சமமாக இந்த கவயம் இருக்கு, பசுமாட்டை மாதிரி இருக்கு
அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இது உபமானம். பசுமாடு எப்படி இருக்குதோ அத மாதிரி கவயம் இருக்கு. கவயம்ன்றது மிருகம் வேற, கோன்ற மிருகம் வேற. ஆனால் இது கோ மாதிரி இருக்குது இந்த கவயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால உபமானத்தை கொண்டும் சக்தி கிரகம்ன்றது பிரசித்தமா இருக்குது. அத மாதிரி கோஷங்கள்னா நிகண்டுகள், டிக்ஷனரி சொல்றமே அகராதி, அந்த அகராதியினால கூட தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அதுலயும் பிரசித்தமானது அமர கோஷம்னு சொல்றோம். அததான் எங்களுக்கு சின்ன வயசுல எடுத்தவொன்னு சொல்லி கொடுப்பா. காரணம் என்னன்னா நம்ம சப்தங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருத சப்தம் கோஷ ஞானம் யாருக்கு இருக்கோ அவளுக்குதான் சம்ஸ்கிருத சப்தங்கள்லாம் வரும், ஞானம் நன்னா வரும், ஸ்லோகம் நன்னா அமையும், எழுத முடியும். அதனால கோஷ ஞானம் வேணும். அந்த கோஷத்துலதான் ஒரே சப்தத்துக்கு பல சப்தங்கள் இருக்கும், பரியாய பதங்கள் பல சப்தங்கள் இருக்கும், பரியாய பதங்கள். நம்ம கடகான்னு சொல்றோம். கடகான்னாக்கா கும்பகா, கரகா, இத மாதிரிலாம் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி ஒரே சப்தத்துக்கு பல பரியாய பதங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த கோஷத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த முதல்ல வியாக்கரணம் சொன்னோம், அதுக்கப்புறம் உபமானம் சொன்னோம், அப்புறம் கோஷத்தை சொன்னோம், அதுக்கப்புறம் ஆப்த வாக்கியம் நமக்கு ரொம்ப வேண்டியவா. நமக்கு ஒரு குழந்தை வளர்றது, அந்த குழந்தைக்கு எப்படி தெரியறது? ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார். தனக்கு வேண்டிய அந்த குழந்தைக்கு வேண்டியவர் நிறைய சொல்லி கொடுக்கிறார். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறா. அவன் சொல்லி கொடுக்க இந்த குழந்தைக்கு ஞானம் வருது. வயசாயிட்டா கூட எல்லாம் நமக்கு தெரிஞ்சுடுறதுன்னா எல்லாம் தெரியறது இல்லை. அப்ப கூட இந்த மாதிரி பெரியவாதான் ஆப்தாளா இருக்கிறவா நமக்கு சொல்லி ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறா. அப்படின்னா அந்த சப்தத்துக்கு கேட்கணுமா? எல்லா விஷயமான ஞானமும் நமக்கு வருது. அது அதனால இது 4வது சக்தி கிரக உபாயமா இருக்கு. 5வது விவகாரத்தா அப்படின்னு சாதிச்சார். இந்த விவகாரம்ன்றதுதான் காரிய சக்திவாதம்னு பிரபாகரா சொல்றா பாருங்க. அது அதாவது காமானையன்னு சொல்றான் ஒரு எஜமானன், சேவகன் போய் இழுத்துன்னு வரான் பசுமாட்ட. அத ஞானம் இல்லாதவன் பார்க்கறான். திருப்பி காம் பதானன்னு சொன்னான், பசுமாட்டை கட்டுறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அந்த இன்னொருத்தன் ஞானம் இல்லாதவன். ஆனா முதல்ல எஜமானன் சொன்னான், சேவகன் கேட்டுக்கிறான், அவன் செய்யறான். அந்த காரியத்தை அவன் பண்ணினான்னாக்க அதை பார்த்துட்டு இந்த ஞானம் இல்லாதவன்னு அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு காரிய சக்திவாதம் அப்படின்னு பேர். இதுதான் விவகாராது சக்தி கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வாக்கிய சேஷம் அப்படின்னு உண்டு. இது வேத விஷயத்துல வரும், லௌகிக விஷயத்திலேயே உண்டு. இது வாக்கிய சேஷம் எப்படின்னாக்கா, ஒரு வாக்கியம் விதி வாக்கியங்கள்லாம் எதையாவது சொல்லிட்டு போயிடும். ஆனா அதுல என்ன விஷயம் இருக்குன்றது நமக்கு புரியாது, அதை கிரகிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா வாக்கிய சேஷம் தான் சொல்லி கொடுக்கும். அதுக்கு வர்ற அர்த்தவாத வாக்கியம், அர்த்தவாத ரூபமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இது சொல்லிடுத்து. தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ எதேத்த ஜோதிஷ்டோமீன சொர்க்க காமோ எதேத்த சொர்க்கான்னு எடுத்து. ஆனா சொர்க்கம்னா என்னது? சொர்க்கலோகம் தெரியும், அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வாக்கிய சேஷம் சொல்றது என்னதுக்கேன சம்பின்னம் நசக்ரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபணீதம் யன் தசுகம் சொப்பதாஸ்பதம் அப்படின்னு சொல்றது. அது அதாவது துக்கத்தை காட்டிலும் வேறுபட்டது. துக்கம்னா நமக்கு என்ன தெரியும், எப்பாரு கஷ்டம் இருக்கும். அந்த துக்கத்தை காட்டிலும் சர்வாத்தனா வேறுபட்டதா இருக்கும். அதுக்கப்புறம்
திருப்பி துக்கம் வருமா, அந்த சுகத்தை மாத்துமா அப்படின்னு அதெல்லாம் இருக்காது. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வரும். அது அப்படிப்பட்ட சுகம் எதுவோ அதுதான் சொர்க்கா அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு வாக்கிய செய்தி சொல்லும். பொதுவா சொர்க்கம் சொல்லிடுச்சு. சொர்க்கம்னா என்னது தெரியாது, லோகத்துல சொர்க்கம்னு இருக்கா. ஆனால் வேத வாக்கியமே இந்த அர்த்தவாத வாக்கியத்தினால் நமக்கு விளக்க வைக்கிறது. எப்படி ஒரு விதி வாக்கியம், அந்த விதி வாக்கியத்துக்கு சேஷமாக ஒரு வாக்கியம் இருக்கும். இதுக்கு பேரு வாக்கிய சேஷம் அப்படின்னு சொல்றார். சேஷம்னா அதுக்கு அங்கம் மாதிரி. அதனால இந்த வாக்கிய சேஷமானது அர்த்தவாத ரூபமாகவும் இருக்கும். அதிலிருந்துதான் நமக்கு ஞானம் வரும், நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வரும். இந்த மாதிரி அர்த்தவாத வாக்கியங்கள், வாக்கிய சேஷ வாக்கியங்கள், அவைகள்னால கூட சக்தி கிரகம்ன்றது வந்துடும். அதுக்கப்புறம் விவருத்தி அப்படின்னு ஒண்ணு. விவருத்தினாக்கா விவரணம், உரை எழுதுறது, வியாக்கியானம் பண்றது. என்ன பண்ணினா இது நமக்கெல்லாம் உபனிஷத் தெரியும். பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசுசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாதேதோ அப்படின்னு ஆரம்பிச்சு பிருகு அவர் வருணனுடைய பிள்ளை. பிறகு என்ன பண்ணார், அப்பாவான வருணன் கிட்ட கேட்கிற, இந்த மாதிரி எனக்கு பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுங்க, நீ தெரிஞ்சுக்கோ, தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணி தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ பிரம்மேதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வரிசையா வரும். அதுக்கு முதல்ல எடுத்த உடனே யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்த்யபி சம்விஷந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத்பிரம்மேதி. இப்ப அவர் கேட்டது என்னது, எனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடு. சைஷா பார்கவி வாருணி வித்யா. பார்கவி வாருணி வித்யா, அதாவது பிருகுவும் வருணனும் சேர்ந்து சம்வாதம் பண்ணி கொண்டு வந்த வித்யை இது. இதுல பிரம்மன்னா என்னது, புரிய வைக்கிறது, உரை மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது. எதிலிருந்து, இந்த ஜந்துக்கள் பூதங்கள் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சோ, எதனால இவைகள்லாம் ரட்சிக்கப்படுகிறதோ ஜீவிக்கின்றதோ, அதனால இவைகள்லாம் எதனால ஜீவிக்கப்படுறதோ அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இது லயத்தை அடையிறது. லயத்தை அடையிறது எதனாலையோ அதுதான் பிரம்மம் அப்படின்னுட்டு ஒரு இதை சொல்றது. நமக்கு என்ன சொல்றது, ஒரு முறை வியாக்கியானம் மாதிரி சொல்லி நமக்கு ஞானம் கொண்டு வந்து தரது இல்லையா. அதனால இப்ப பிரம்மன்னா என்னது அப்படின்னா, பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு. இத இங்க சொல்றது. அதனால இது ஒரு சக்தி கிரக பிரகாரம். இது சக்தி கிரகத்துக்கு மார்க்கமா இது இருக்குது. அதனால இதுவும் ஒரு மார்க்கம்ட்டு சொன்னாரு, விவருத்தி அப்படின்ட்டு அது சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இது சாநித்திய பதம். சாநித்தியம் பக்கத்துல இருக்கிற பதத்தினால அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒரு வாக்கியம் வருது, இஹ சககாரதரோ மதுரம் பிகோ காயதி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னான். பிகஹான்னு ஒரு பதம் இருக்குது. பிகஹா அப்படின்னாக்கா அர்த்தம் தெரியல, ஆனா மீதி இருக்கு. சககார தரவு, இந்த மரத்துல மதுரம் காயத்தி பிகஹா, இனிமையா பாடுறது பிகம். பிகஹான்னாக்கா குயில்னு அர்த்தம்.
ஆனால் நமக்கு கோகிலம்னு சொன்னா புயல் தெரியும், பிகஹா அப்படின்னு நமக்கு தெரியாது டக்குன்னு. அந்த பிக சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, பக்கத்து இப்போ காயத்தி, மதுரம் காயத்தி அப்படின்னு சொன்னா, அதுவும் மரத்துல இனிமையாக பாடுகிறது பிக்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இனிமையா பாடுறதுன்றது மயிலுக்கு வராது, கிளிக்கும் வராது, குருவி காக்காக்கெல்லாம் வராது. வேற எதுக்கு வரும் அப்படின்னா குயிலுக்கு ஒண்டிதான் வரும். ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவான், காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா ஓ பேதா பிக காக்கையோகம். காக்காவும் கருப்பா இருக்கு, குயிலும் கருப்பா இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன பேதம்? ஆனா வசந்த காலே சம்பிராப்தே காக்க காக்க பிக பிக. ஒரு வசந்த காலம் வந்துச்சுன்னா போறோம், காக்கா காக்கா தான், குயில் குயில் தான். காஞ்சிபுரத்துல நம்ம எதிர ஒரு தோட்டம் இருக்கு. அந்த சாயங்காலத்துல இல்லையே வந்து உட்காந்துன்னா, வாசல்ல உட்காந்துட்டா குயில் மதுரமா போகும். ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்கறதுக்கு, சிராவியமா இருக்கும். அதனால இந்த மாதுரியம் இருக்குதே, அது குயில் கொண்டிதானே வரும். அதனால பிகஹான்ற சப்தத்துக்கு குயில் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவா. இப்படி வரிசையா 8 விஷயங்களை சொல்றாரு. சக்தி கிரகம், வியாகரண, உபமான, கோஷ, ஆப்த வாக்கியா, வியவஹாரஸ்தஸ்ய வாக்கியஸ்ய சேஷாத் விவதேர்வதந்தி சாநித்யாதः சித்த பதஸ்ய விருத்தாः அப்படின்னுட்டு இது வச்சனம் இருக்கு. இந்த வச்சனத்தினால சித்த பதங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றா. அதனால எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த விற்பத்தி கிரகத்துல சொல்ல வேண்டியது இருந்தது. அது அத்தனையும் சுவாமி இங்க சங்கரகமா சாச்சுட்டார். அதனால இப்போ இந்த மாதிரி இது முதல் விற்பத்தியும் சரி இந்த மாதிரி வரும். ரெண்டாவது விற்பத்தி கேட்கவே வேண்டாம், சித்த பதத்துல சுலபமா வந்துடும் அது. ஏன்னாக்கா நமக்கு எது தெரியாட்டாலும் சில விஷயங்களை காரியான்மய விஷயங்கள்னாலையும் தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்களை அப்படி இல்லாம இந்த இதுலயே இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுக்கலாம், பெரியவா சொல்லி கொடுப்பா. அதனாலேயே நாம தெரிஞ்சுக்கலாம். ஆப்தால்லாம் அதுக்குதானே இருக்கா, சொல்லி கொடுக்கறதுக்கு தானே இருக்கா. அது இன்னொன்னு சில பதங்கள்லாம் இருக்கு, இவைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அர்த்தம் நிச்சயமா மொத்தம் தெரிஞ்சு விட்டான். அதுக்கப்புறம் நூதனமான பதங்களை அதை கொண்டே தெரிஞ்சுக்கிறான் அவன். இதை சொன்ன பாருங்க, சாநித்தியதகான்னுட்டு. அந்த மாதிரி நூதனமான பதங்கள் எவ்வளவோ இருக்கலாம், அவைகள் அத்தனையும் நமக்கு தெரியாது. ஆனால் முதல்ல எந்த ஞானம் வந்ததோ அந்த ஞானத்தை கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாக்கியம் சொல்லுவா பாருங்க, ஆச்சாரியா பாதமாதத்தே ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா பாதம் சத் பிரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேனச்ச அப்படின்றது. ஆச்சாரியர் உபதேசிப்பார், உபதேசிச்சாக்கா 100ல 1/4 பாகம் அவனுக்கு வரும். அதுக்கப்புறம் தன்னுடைய மேதையினால 1/4 பாகத்தை தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் தன் கூட இருக்கிறவா இருக்காள், சப்ரம்மச்சாரிகள் கூட வாசிக்கிறவா, அவனோட சேர்ந்து 1/4 பாகத்தை தெரிஞ்சுப்பான். மீதி எல்லாம் காலக்கிரமத்துல தெரிஞ்சுடுவான் அப்படின்னுட்டு ஸ்லோகம் சொல்லுவான். அதனால இது தன்னுடைய மேதையினாலேயே ஒரு காலக்கிரமத்துல தானா தெரிஞ்சுப்பான் எல்லாம். இதெல்லாம் லௌகிக பதங்கள்ல அப்படிதான் எல்லாம் தெரிஞ்சுடலாம். லௌகிக பதங்கள்ல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆக இப்ப சொன்னமே சில பிரக்கிரியைகள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் சரி, வைதிக சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? வைதிக சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணுமே அப்படின்னு கேட்டாக்கா, பூர்வ மீமாம்சகாரன்
லோகவேதாதிகரணம்னு ஒண்ணு பண்றா. அந்த லோகவேதாதிகரணத்துல சப்தங்களை பத்தி சொல்லணும். பின்னாடி ஒரு விஷயம் வரப்போகுது. இந்த சப்தத்துக்கு இதுலதான் அர்த்தம் அப்படின்னு, அதாவது சக்தின்னு சொல்லுவா. இந்த சப்தத்துக்கு இதான் சக்தி. சக்தின்னா முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் லட்சணைன்னு சொல்லுவா, கௌனிய விற்த்தின்லாம் சொல்லுவா. வரிசையா வரும், அதெல்லாம் சொல்ல போற இருக்கும். இப்போ ஒரு சப்தத்தை சொன்னாக்கா இதுக்கு இதான் பொருள் அப்படின்னு சொல்லணும். இது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். மீமாம்சகால் என்ன பண்ணாக்க அவ என்ன பண்றா, எந்த சப்தத்தை சொன்னாலும் ஆக்கிருதியில தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்ற. ஆக்கிருதி அப்படின்னாக்க வடிவம்னு அர்த்தம். வடிவம், ஆகாரம், அதுலதான் வரணும்னு அப்படின்னு மீமாம்சகால் சொல்றார். இன்னும் சில பேர் அதையே ஜாதியில தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றார். ஆக்கிருதிய ஜாதி அப்படின்னு அர்த்தம் சொல்றார். ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கௌஹு அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, கோத்வம் ஜாதி. அந்த கோத்வன்ற ஜாதியை சொல்லிட்டாக்கா லோகத்துல இருக்கிற அனைத்து பசுமாடுகளும் கோசப்தத்தினால கிரகிக்கப்பட்டுடும். அதனால அது சுலபமானது, அதை எடுத்துக்கணும்ன்ற. இப்ப இந்த சக்தியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி லோகத்திலையும் வேதத்திலையும் எப்படி சப்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, லோக சப்தங்கள் வேற, வைதிக சப்தங்கள் வேற அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். அதை ஒத்துக்கல மீமாம்சகர். இல்லாத போனா எப்படி நமக்கு அர்த்தம் வரும்? சத்தியம் வத தர்மம் தர அப்படின்றோம். சத்தியத்துக்கு சத்தியம்னு அர்த்தம். வத பேசு, உண்மையாகவே பேசு. அதுக்கப்புறம் விவரணம் சொல்லுவோம். சத்தியம் ப்ரூயாத், பிரியம் ப்ரூயாத், ந ப்ரூயாத், சத்தியம் அப்பிரியம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் பொதுவா சத்தியம்னா உண்மை, உண்மையை பேசு. தர்மம் சர, தர்மத்தை அனுஷ்டிச்சுடு அப்படின்னு சொல்றது. இந்த சப்தங்களை நம்ம எப்படி அர்த்தம் தெரிஞ்சது? தர்ம சப்தத்துக்கு என்ன உபபாதனம், விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நாம தனியா சொல்லுவோம், அது வேற. ஆனால் பொதுவா தர்மம்னா நமக்கு புரியுது. லோகத்திலையும் வேதத்திலையும் பொதுவா தர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி பொதுவாக தெரிஞ்சுன்னு நம்ம விவகரிக்கிறோம். ஆகையினால ஏவ லௌகிகாः சப்தாः தேவ வைதிகாः சப்தாः பண்ண முடியாது. அதனால அதை அங்கீகரிச்சு ஆகணும் அது நம்ம எல்லாருமே. அதனால இவ இதை ஒத்துன்னு இருக்கா. அப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறாவா, நீ அதெல்லாம் சரி, இந்திரன் லோகமாகம் அப்படின்ற யாகம் அப்படின்றது லோகத்துல இல்லையே. லோகத்துல எப்படி இருக்கு? வேதத்துல இருக்கிறத வச்சு லோகத்துல விவகரிக்கிறமே தவிர்த்து இதுல கிடையாது. லோகத்துல யாகம்ன்றதே கிடையாது. வைதிக கர்மா அது யாகம்ன்றது. அத நீ லௌகிகமாக உன்னால சொல்ல முடியாது. அதனால இது எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் என்ன பொருள் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு அவ என்ன சொல்ற, வேதாந்திகளே என்ன இத ஏற்கனவே நம்ம சொன்னோமே, வேதத்திலேயே சில உபமானங்கள்லாம் சொல்லி எடுத்துக்கலாம். வேதமே சொல்றது, அதை வச்சுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இப்பதான் சொன்னோம், முதல்ல சக்தி கிரகம் வியாகரண உபமான அப்படின்னு ஆரம்பிச்சோம் ஸ்லோகத்துல. வியாகரணத்துலதான் முதல்ல வரும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ யாக அப்படின்னு எப்படி வந்தது உனக்கு அப்படின்னா, யஜேதன்னு ஒரு கிரியாபதத்தினால வந்தது. யஜேத எஜி தாத்து, அது வினை சொல்லோட ரூட், அது தாத்து, அது எஜி தாத்து, அதுல இருந்துதான் வந்தது. அதுக்கு வியாகரணங்கள்ல அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டா. சப்தானுசாசனத்துல என்ன சொன்னா, யஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டா. எஜிதாது எதுல வரும் அப்படின்னாக்க தேவதைய பூஜிக்கிறதுல வரும், தேவதைய பூஜிக்கிறதுல வரும் அப்படின்னுட்டு
சப்தானுசாசனத்துல வையாகரணான்னு சொல்லிட்டு போயிட்டா வியாகரண சாஸ்திரஜா. வியாகரண சாஸ்திரஜா என்ன பண்றான்னா அவ தானே சப்த சாஸ்திரமே எழுதுறவ, அவ அதை சொல்லிட்டா. அவ சொல்லிட்டான்னாக்கா அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும் அது. அதனால அதை கொண்டு நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொண்டு நாம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். அதனால அதுக்குதான் இதெல்லாம் வருது. இன்னொரு விஷயம், வேதத்துல நமக்கு அர்த்தம் தெரியாதுதான் நிறைய பதங்களுக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் அங்கங்கள்லாம் வாசிக்கிறோம். அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருப்தம், ஜோதிஷம், ததா, கல்பம் அப்படின்லாம் சொல்லி அவைகள்லாம் நம்ம வாசிக்கிறது எதனா இருக்கு அப்படின்னு இதுக்கோசரம் தான். வேத சப்தங்களுக்கு அர்த்தம் தெரியணும். வேதாத்தியனம் பண்றதே சகல்பம் சரஹஸ்யஞ்ச வேதம் அத்தியாபயே த்விஜா அப்படின்னு தான் இருக்கு. சகல்பம் அப்படின்னாலும் அங்கங்கள், ச ரகசியம் அப்படின்னாலும் உபனிஷத்து. இதை அத்தியனம் பண்ணி வைக்கணும் ஒருத்தன் மாணவனுக்கு. அப்படி பண்ணினாதான் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இத்தனை விதங்கள் இருக்கு சக்தி கிரகத்துல. சக்தி கிரகம்ன்றது பார்த்தான்னாக்கா நிறைய பிரமாணங்கள் இருக்கு, ஒன்னுத்தினால தெரிஞ்சுக்கிறதுன்றது கிடையாது. ஆக வேதத்தில் இருக்கிறத எல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. அந்த விஷயங்கள்லாம் இந்த அங்கங்கள்ல சொல்லப்பட்டதை வச்சுட்டோம். சூத்திரகாரெல்லாம் என்ன பண்ணிட்டான்னாக்கா நமக்கு தெரியாத விஷயத்த வேதம் சொல்றதோ இல்லையோ அப்படின்னுட்டு ஜெயமினியும் சரி வியாசரும் சரி சூத்திரம் பண்ணிட்டு போயிட்டார். என்ன பண்ணிட்டாருனாக்க சாஸ்திர யோனித்தார். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த மாதிரி தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சோதனம் வேதம், வேதம் தான் பிரமாணமா இருக்கு, வேதத்தை விட்டா வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. விவரணம் பண்றா. அப்படி விவரணம் பண்ணவே அதை கொண்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகையினால அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால விவரமா புரிய வைக்கிறார். அதுலயும் கொத்திமங்கலம் சுவாமி ஒருபடி மேல போறாரு. அவர் என்ன பண்றாருனாக்கா வேத விஷயத்துல பிராபாகரன் சொல்றதை ஒத்துக்கோங்க. ஏன்னா அவன் வேத மூர்தன்ய மீமாம்சக மூர்தன்ய அளவா பிரபாகர மீமாம்சகால். நமக்கும் நிறைய விஷயங்கள்ல பிரபாகர மீமாம்சகாலோட ஒத்து போறது. அதனால பிரபாகரால் லௌகிக விஷயத்துல அவ சிந்தனையே பண்ணல. லௌகிக சப்தங்கள்னா ஏதோ லோக விவகாரம் நம்ம ஜீவனம் பண்ணணும், தேக யாத்திரை, தேக யாத்திரைக்கோசரம் தான் லௌகிக சப்தங்கள்லாம் இருக்கு. வைதிக சப்தங்கள் தான் ஆத்ம யாத்திரைக்கோசரம் இருக்குது. அதனால சுத்தமான விஷயங்கள் எது அப்படின்னாக்கா வேதம் தான். அதனால இந்த பிரபாகரால் தான் சுத்த வைதிகாலா இருக்கா. அதனால நீங்க வைதிக விஷயத்துல என்ன பண்ணுங்கோ அப்படின்னா பிரபாகரன் சொல்றதை எடுத்துக்கோங்க. பிரபாகரன் சொல்றதை ஏத்துண்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் போங்க, மீதி எல்லாத்தையும் சொல்லுங்க. அதனால நமக்கு இதான் முக்கியம். பிரபாகரன் சொல்ற வச்சனம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறார் கொத்திமங்கலம் சுவாமி. காரணம் இருக்கு, வேத பிராமணியத்தை தான் பிரதானமா ஒத்துக்கணும். அதுக்கு சிறப்பான ஸ்தானத்தை கொடுத்தாகணும்ன்றான் பிரபாகர மீமாம்சகன். சிறப்பான ஸ்தானம்ன்றது இதுதான். என்ன அப்படின்னா லௌகிக விஷயங்களை வச்சுட்டு வேதத்தை பார்க்க கூடாது. நாமளே நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம வேதாந்தத்திலேயே கூட, லோக திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு வேத விஷயங்களை பார்க்காத. ஏன்னா அது அலௌகிகம், அதீந்திரியம். அதீந்திரியமான விஷயத்துல இது எதுவுமே நமக்கு அனுகூலம் பண்ணாது. அதீந்திரியமான விஷயத்துல லௌகிக விஷயங்கள்லாம் ஒன்றும் நமக்கு உபகாரம் பண்ணாது.
அதனால என்ன பண்ணணும்னா இதுதான் பார்க்கணும், வேதத்துலதான் வச்சு பார்க்கணும். வேதம் என்ன சொல்றதோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமி சாதிக்கிறார், பிரதிமான சுவாமி. அதனால இப்ப நம்ம சித்தாந்தத்திலே அதை ஒத்துண்டுதான் போறோம். இதை இங்க ஏத்துண்டா தவறு இல்லை அது. ஆனால் சித்த வஸ்துவில நீ சக்தி வராதுன்னு சொல்லாத. சித்த வஸ்துவில சக்தி வரும், அது அது சுலபமாவும் இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இருக்கும் சப்தஸ்ய ஏதஸ்ய வாச்யஸ்து அயமிதி ச ததா வாசகோசௌ அமுஷ்யேதி ஏவம் சிக்ஷ்யேத பశ్చాத் கதிபய வசசாம் பூர்வநிஜ்ஞாத சக்தி இத்தம் व्युत्पन्न तत्तः पठिति वशात् वेत्ति कांश्चित् ये लोके ते हि वेदे समधिकमिह यत् तत्तु तत्रैव वेद्यम् அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது முதல் சக்திங்கிறது இதுலதான் வருது அதுலதான் வருதுன்னா நீங்க பார்க்காதீங்க, அது எப்படியா போட்டோம். எல்லாருக்கும் சுலபம்தான், சர்வசம்மதமா தான் இருக்கும். அது சொல்ற கதிபய வச்சசாம் சில சப்தங்களுக்கு சில பதங்களுக்கு பஷாத் சக்தி கிரகணம் முதல்ல வந்துருச்சு. முதல்ல ஏதோ ஒரு சக்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பூர்வ நிஜாத சக்திஸ்து காரியத்தினாலேயோ எதனாலேயோ அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுட்டான். ஒருத்தன் முதல்ல தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்ட உடனே இப்ப சில பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும், அவனுக்கு அர்த்தம் தெரியணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த சப்தத்துக்கு ஏதஸ்ய சப்தஸ்ய அயம் வாச்சிய பெரியவா சொல்லி கொடுக்குறான். அதாவது விருத்தாள் இருக்காளே ஞான விருத்தாள், அவ சொல்லி கொடுக்குறா இந்த சப்தத்துக்கு இதுதான் பொருள். அந்த மாதிரி அமுஷ்யார்த்தஸ்ய அயம் ச வாசக, இந்த பொருளுக்கு இது சப்தம், இந்த பொருளுக்கு இது சப்தம், இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னுட்டு அவ என்ன பண்றா, வஸ்துவ காமிச்சு காமிச்சு முன்னாடி சொன்ன பாருங்கோ, அங்குல்யா நிர்திசந்த இத சொல்ல வேணும், இதை பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஏதஸ்ய சப்தஸ்ய அயம் வாச்சியத்துக்கு இது பொருள், வாச்சியத்துக்கு வாச்சகம், வாச்சகத்துக்கு வாச்சியம். அப்படி இது இப்படி பிரசித்தமான வஸ்துவை காமிச்சு அவ சொல்ற இத்தியேவம் சிக்ஷேத, ஆப்தாளால சிக்ஷிக்கப்படுகிறான். அதனால அவனுக்கு புரியுது. அது ரெண்டு பக்கம், சிக்ஷேதன்னு ஒரு பாடம், சிக்ஷேதன்னு ஒரு பாடம். சிக்ஷேதன்னா ஆப்தர், நமக்கு விருத்தாளா இருக்கிறவா பெரியவாளா இருக்கிறவா நமக்கு சொல்லிக் கொடுப்பா, நமக்கு சொல்லிக் கொடுப்பா. இன்னும் சில சமயத்துல என்ன ஆகும், இத மாதிரி சிக்ஷேத அப்படின்னு சொல்ல சிக்ஷிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்படியோ அப்படியோ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால சக்தி கிரகணம் சுலபமாதான் இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வாறே கதிபய வசசாம் சில பதங்களுக்கு பூர்வ நிஜாத சக்தி, முன்னாடி சக்தியை நிச்சயம் பண்ணிட்டான், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டான். பஷாத்து பிறகு இத்தம் இவ்வாறு என்ன எப்படின்னா விற்பண்ண தத்த சகப்படுத்தி விஷாத்து, எந்த எந்த சப்தங்களுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சின்றோமோ அந்த பதங்களோட கூட சில பதங்களுக்கு நம்ம அர்த்தம் தெரியாம இருக்கும். முதல்ல தெரிஞ்ச பதங்களுக்கும் தெரியாத பதங்களுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்திண்டு இவன் என்ன பண்ணுவான், காமிச்சது வாச்சகான். அப்ப இந்த சப்தத்துக்கு இது பொருள், இந்த பொருளுக்கு இது சப்தம் அப்படின்னு தெரியவா சொல்லி கொடுக்கிறா, சிக்ஷிக்கிறா. இவன் என்ன பண்றான், முதல்ல தெரிஞ்சின்ற பதங்களை கொண்டு தெரியாத பதங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற பதங்களை கொண்டு இவன் அர்த்தம் பண்ணிக்கிறான். அதனால
இது சரியா போச்சு. அதுக்கு மேல இது லௌகிக பதங்கள்ல நீ சொல்லலாம், வைதிக பதங்கள்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏ லோகே, லோகத்துல எந்தெந்த சப்தங்கள்லாம் பிரயோகிக்கப்படுகின்றனவோ தேஹி வேதே, அவைகள் தான் வேதத்துல கூட. இது லோக வேதாதிகரணத்துல மீமாம்சகார் சொல்லியிருக்கா முதல் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல. அதனால அங்கேயே சொல்லிருக்காது. சரி, மீதி பதங்கள்லாம் இருக்கே, யூபகா, இந்திரஹா, அக்னிஹி அப்படின்லாம் இருக்கு இல்லையோ. அக்னி வேணா சரி, லோகத்திலையும் இருக்கு, வேதத்திலையும் இருக்குது. ஆனா இங்க எப்படி இந்திரன் இத மாதிரி பல பதங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, இக இங்கு வே வே வேதத்துல எது சமதிக்கம், லோகத்தினால அறிந்து கொள்ள முடியாதோ அது தத்து, அது தத்ரைவ வேதத்திலேயே தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, வியாக்கரணம், உபமானம், கோஷம், ஆப்த வாக்கியம், வைதிக கோஷம் இருக்கு. வைதிக கோஷம் கூட எப்படி தெரிஞ்சுக்கிறாவா, அந்த சந்தர்ப்பங்கள்ல இருக்கக்கூடிய பதங்களை வச்சுட்டுதான் தெரிஞ்சுட்டே எழுதுறாவா. அதனால வியாக்கரணத்தினால அறிந்து கொள்ளலாம், உபமானத்தினால அறிந்து கொள்ளலாம், கோஷத்தினால அறிந்து கொள்ளலாம், ஆப்த வாக்கியத்தினால அறிந்து கொள்ளலாம், விவகாரத்தினால அறிந்து கொள்ளலாம், வாக்கியதேடத்தினால, விவருதியினால, பக்கத்துல இருக்கிற சாநித்தியம், பக்கத்துல இருக்கிற பதங்கள்னால இப்படி தெரிஞ்சுக்கலான்றதுனால ரொம்ப கஷ்டமே கிடையாது. பெரியவா நமக்கோசரம் நல்ல மார்க்கங்களை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. நாம தான் சோம்பேறியா இருக்குமே தவிர்த்து, சாஸ்திரகாரெல்லாம் மகான்கள் ரிஷிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய கிரந்தங்கள் எப்படி எப்படிலாம் தெரிஞ்சு கொள்ளலாமோ அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் வழி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அந்த வழியை கொண்டு நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால நமக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. அதனால லோகத்துல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சக்தி கிரகம்ன்றது ஒரு சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு நமக்கு தெரிகிறது சுலபமா. அதுக்கு இவ்வளவு மார்க்கங்கள் இருக்கே. இவ்வளவு மார்க்கங்கள் இருக்கும் பொழுது இதை அறிந்து கொள்றதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதனால இது சுலபம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார். இப்ப பாருங்க, சப்தஸ்ய ஏதஸ்ய வாச்யஸ்து அயமிதி கதிபய வச்சசாம் பூர்வநிஜ்ஞாத சக்தி இத்தம் வியுத்பன்ன தத்தத் சஹ பఠితి வசாத் வாசகான் வேத்திகாம்ஸ்சித் ஏ லோகே தேஹி வேதே சமதிகமிஹ தத்து தத்ரைவ வேத்யம். கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.